வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஜெல்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பால், அகர் அகர், சீனி, மேங்கோ ஜூஸ், ஏலக்காய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகர் அகரை அது கொதிக்கிற மாதிரி நல்லா கரையணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கரையும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு கிளாஸ் தண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா காய்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை அதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனி எடுத்து அதுக்குள்ளே நல்லா போட்டுக்கிடும். அதையும் நல்லா கரையிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அகரகர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றுவோம். இப்போ பாலை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருவத்தில் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த அகரகர் கூட நம்ம அரைச்சி வச்சு மேங்கோவை ஊற்றலாம். அதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற பாலை ஒரு பெரிய தட்டில் ஊற்றிக்கலாம். பாலை நம்ம ஒரு தட்டில் ஊற்றியாச்சு. இப்போ 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோ எடுத்து அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். இப்போ ஜெல்லி ஃப்ரீசிங் ஆகிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் பார்ப்போம். சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேங்கோ ஜெல்லியும் ரெடி ஆகிட்டு இந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.